கன்னிராசிக்காரங்களே, வரப்போற 2025-26ல குருவோட ஒரு ஸ்பெஷல் பயிற்சி, அதாவது அதிசாரமும் வக்ரமும் வருது. அது உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். அதாவது நன்மை செய்ற கிரகமான குரு அக்டோபர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி மற்றும் வக்ர நிலையில இருக்க போறாரு. சரி, இது ஏன் கன்னிராசிக்கு முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இது பொதுவா ஒரு ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்க போகுது. அக்டோபர் 19, 2025 அன்னைக்கு குரு உங்க ராசிக்கு 11வது வீடான கடகத்துக்கு வராரு, அங்க உச்சம் அடையறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, லாபம், வசதி, தடைகளை தாண்டறதுன்னு எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் 11ல இருந்து வக்ரம் அடையிறது இன்னும் கூடுதல் பலன் தரும் சொல்றாங்க. இந்த நல்ல நிலைமை மார்ச் 11, 2026 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 140 நாளைக்கு நீடிக்கும். ரெண்டாவதா, வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். கல்யாணம், குழந்தை பாக்கியம் இது மாதிரி விஷயங்கள்ல தடைகள் இருந்துச்சுன்னா அது விலகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க ரொம்ப நாளா சந்திக்கிற தடைகள் ஒருவேளை சனி பகவானால வந்ததா நினைச்சீங்கன்னா கூட இந்த குரு பெயர்ச்சி அதை உடைக்க ஹெல்ப் பண்ணும். கடைசியா, உங்க தொழிலையும் பணவரவுலையும் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். கணிசமான பணவரவு, திடீர்னு வர லாபகரமான வாய்ப்புகள், ஒரு ஜாக்பாட் மாதிரி கூட இருக்கலாம். வேலையிலயோ பிசினஸ்லயோ வளர்ச்சி, புதுசா ஆரம்பிக்கிற முயற்சிகள்ல வெற்றி, உங்க கவனம், எனர்ஜி எல்லாம் அதிகமாகறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. குரு பொதுவா கன்னிக்கு 100% சூப்பரான கிரகம் இல்லைனாலும், இந்த குறிப்பிட்ட உச்சம், வக்ரம், 11ஆம் இடத்து சஞ்சாரம் எல்லாம் சேர்ந்து வரதால இது ரொம்பவே பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும். ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்க 2025 கடைசியில இருந்து 2026 ஆரம்பம் வரையான அந்த குரு பெயர்ச்சி நேரத்தை உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களுக்கும் பெரிய அளவுல முன்னேறதுக்கும் பயன்படுத்திக்கலாம்.